நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும், இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆடி அமாவாசை அன்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம். திதி தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று சாப விவர்த்தி பெற்று குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. 2025 ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் ஆட்டி படைக்க போதா இல்லை அகிலத்தையும் ஆள போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம வைக்க போகிறோம். யார் கையில் இருக்குது இந்த விஷயம்? கிரகங்களுடைய கையில் இருக்குது. ஆனால் கிரகங்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா உங்கள் கையில் கொடுக்குறாங்க. நீ செய், உனக்கான விஷயத்தை செய், உன்னுடைய மாற்றத்தை ஏற்படுத்த நீ கரெக்டான வேலைகளை செய் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கரெக்டான பாதையை உங்களுக்கு காட்டுறாங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கார். இதை எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தின் மூலமாக அருள் கிடைக்கும், அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மூலமாக அருள் கிடைக்கும், அல்லது நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகரை ரொம்ப நாளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உயிரை கொடுத்து கும்பிட்றேன், சுற்றி சுற்றி பார்க்குறேன், ஆனால் அவர் கூட எனக்கு ஒரு பாதையை காட்ட மாட்டேங்காரே அப்படின்னு நினைக்கிற விநாயகர் பெருமாள் மூலமாக கூட உங்களுக்கு அருள் கிடைக்கும். அப்போ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த தெய்வத்தை முழு நம்பிக்கையுடன் முழு ஆத்ம திருப்தியுடன் நீங்கள் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த இறை அருள் மூலமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதத்தை அளிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாக போகுது. ஏதாவது வெளியூர் பயணம் மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆசை இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறப்போகுது. வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ ஏதாவது ஒரு பயணத்தை நீங்கள் கொஞ்சம் தொலைதூர பயணம் போவீங்க. கொஞ்சம் லாங்காக போயிட்டு வருமே, ஒரு சொல்லுவாங்கள்ல லாங் ட்ரைவ் போகலாமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த லாங் ட்ரைவ் உறுதியாக விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் போகலாம். உங்களுடைய மனைவியை கூட்டிகிட்டு போகலாம், அல்லது உங்களுடைய கணவனை கூட்டிகிட்டு போகலாம், உங்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு போகலாம். கல்யாணமே முடியாதவங்க தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையையும் குலதெய்வ கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம். இப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு இணைபுரியாத ஒரு ஆனந்தம், இணைபுரியாத ஒரு மகிழ்ச்சி உறுதியாக ஏற்பட போகுது என்பது உண்மை. உறவுகளில் உள்ள விரிசல் குறைய போகுது. ஏன்னா இந்த விரிசல் எப்படி வந்திருக்குன்னா, நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. கூட பிறந்த உறவுக்காண்டி எவ்வளோ தியாகம் செஞ்சுருப்பீங்க. அந்த தியாகத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை ரொம்ப ரொம்ப மட்டம் தட்டியிருப்பாங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா, விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா, எவ்வளோ தான் தன்னை தாழ்த்தி பேசினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சுட்டு நல்ல பேர் வாங்கிட மாட்டோமான்னு இந்த போராடுற எண்ணம் தான் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க. சரியா? நீங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு மதிப்பளிக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்காண்டி உங்களுடைய நேரத்தை ஒதுக்குனீங்க அப்படின்னா உறுதியாக மாற்றம் உண்டு. அதே போல் நம்முடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வேலை பளு ஏற்படும். ரொம்ப வேலை கொடுப்பாங்க. உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது யாராக இருக்கட்டும், அதிகமான வேலை கொடுப்பாங்க. அசால்ட்டாக செஞ்சு முடியும், தன்னம்பிக்கையுடன் செஞ்சு முடியுங்க. அடுத்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. அப்படியே ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, இவ்வளோ வேலை கொடுத்தோம், இவ்வளோ தூரம் சிறப்பாக செஞ்சுருக்கானே அப்படின்னு டைரெக்டாக உங்களுடைய முதலாளி மூலமாக உங்களுடைய மேலதிகாரி மூலமாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு வெற்றி பெறுவீங்க. ஆனால் அந்த வேலையை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பிடிக்காமல் எப்படியா கஷ்டத்தை உண்டு பண்ணிடுவோமா, எப்படியா இவனை அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோமான்னு அப்படிங்கிற நினைக்கிற சூழ்ச்சியில் உள்ள நபர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, உங்களை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதம் உறுதியாக மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய ஆற்றல் உண்டாக போகுது. அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய குடும்ப உறவுகளிடம் தேவையில்லாத விவாதம் வச்சுக்கிறக்கூடாது.
அதே போல் நீங்கள் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் அதிகமாக கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே போகக்கூடாது. ஏன்னா உங்களோட கவனம் அதிலேயே முழுமையாக இருக்கும்பொழுது எதுக்க வரவன் வந்து இடிச்சிருவான். அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க மூலமாக, நம்மளுடைய அதிகாரிகள் மூலமாக சிறு பாதிப்பு, வண்டி ஓட்டமோ ஃபோன் பேசுகிற, ஹெல்மெட் போடல அப்படிலாம் உங்கள் மேலே ஃபைன் போடுறதுக்கான சூழ்நிலை உருவாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதே மாதிரி நீங்கள் உங்களை பிடிச்சி வச்சுருப்பாங்க, உங்களுக்கு எதுக்க ஒருத்தன் போவான் தப்பு பண்ணிட்டு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க போகிறாங்க சார் எங்களை மட்டும் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, மனசு விட்டு கேட்டுருவீங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைன் போட்டுருவாங்க. சரியா? அதனால் முடிஞ்ச அளவு விவாதங்களை தொடர வேண்டாம். நீங்கள் கரெக்டான முறையில் சரியான முறையில் வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நிம்மதியான தூக்கம் வரும், நிம்மதியான செயல்பாடுகள் வரும். வெற்றி என்பது உறுதியாக உண்டு நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஆடி மாதத்தில் தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை வந்து பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இது நடக்குமா, இது நடக்காதா, துரோகத்தை சந்திச்சிட்டேன், வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது, எழுச்சி என்னால் முடியலை, என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி, அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு 20% கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கீங்க, சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது, அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ, எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு SMS போடுங்க. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் SMS போடுங்க. போடும்போது ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக SMSயில் டைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.